ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கௌரிஸ்கோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. அப்படி கெஸ் பண்ணல அப்படின்னா நானே சொல்கிறேன். இன்றைக்கி நம்ம வந்து நம்மளுடைய குட்டி தோட்டத்தை விசிட் பண்ண போகிறோம். வாங்க பார்ப்போம் என்னெல்லாம் அதில் வந்து புதுசாக விளைஞ்சிருக்குது, ஏற்கனவே விளைஞ்சது மறுபடியும் என்ன விளைஞ்சிருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். நான் வந்து ஏற்கனவே கொஞ்சம் பிரண்டை பிடுங்கி வச்சுட்டேன், நைட் சட்னி செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வீட்டில் வந்து செடியெல்லாம் இல்லாதப்போ நம்ம விலைக்கு காசு கொடுத்து வாங்குறதும் இல்லை மற்றவங்ககிட்ட கொஞ்சம் பிரண்டை கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போதும் நமக்கு வந்து ரொம்ப சங்கடமாக இருக்கும். சரி நம்ம வீட்லேயும் வைக்கிறதுக்கு நமக்கு வந்து இன்னும் வாய்ப்பு வரலையே அப்படின்னு சொல்லி நம்ம நினச்சிட்ருப்போம். இப்போ வந்து நம்ம வீட்லேயே நம்ம செடியில் அப்போவே பிடுங்கி அப்போவே செய்கிறது, இல்லை நம்ம சௌகரியத்துக்கு முதல் நாள் பிடுங்கி வச்சுட்டு காலையில் செய்கிறது, அந்த மாதிரியெல்லாம் பண்ணும்போது மனசுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் ரொம்ப திருப்தியாகவுமே இருக்குது. பாருங்கள், போன தடவை நம்ம பார்த்தோம் இந்த வெள்ளை பூசணிக்காய் எத்தனை இருக்குது என்னன்ட்டு. 4 இருந்ததுன்னு காமிச்சேன். இந்த 4ல் இப்போ ஒன்று கொஞ்சம் பெருசாக இருக்குது, அடுத்தது இன்னொன்றும் கொஞ்சம் பெருசாக இருக்குது. அது எனக்கு தொடர்க்கே பயமாக இருக்குது, எது காய் ஏதாவது ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. வெள்ளை பூசணிக்காய் 4 இருந்தது, 4ல் வந்து ஒன்று பிஞ்சு போச்சு, இன்னொன்று வந்து ஏதோ காக்காயோ இல்லை ஏதோ ஒன்று கடித்த மாதிரி இருந்தது, இல்லை பிறண்ட மாதிரி இருந்தது, அது வந்து அப்படியே விட்டாச்சு. இப்போ இந்த பாவக்காய் செடியை நான் பார்க்கவே இல்லை, அப்படியே விட்டுட்டேன். இது வந்ததே எனக்கு தெரியல. பாருங்கள், இந்த பாவக்காய் செடி, பாவக்காய் ஒன்று இருக்குது. ஏற்கனவே இந்த செடியில் நான் வந்து ஒரு 3-4 பாவக்காய் பிடுங்கிட்டேன். இப்போ வந்து இது வந்து 4வது 5வது பாவக்காய், ஆனால் ஒன்று தான் இருக்குது. அவன் வந்து ஒன்றா தான் விடுது, அப்படி தான் விடுமேனுங்கிறது தெரியல, ஆனால் ஒன்று விட்டுருக்குது. இதை வந்து நம்ம இன்றைக்கி பறிச்சுக்கலாம், அப்புறமா பறிப்போம். இந்த செடியில் பாருங்கள், தக்காளி 3 தக்காளி இருந்ததுன்னு ஒரு தடவை உங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஆனால் அந்த 3மே பழுத்துருச்சு, நான் எடுத்துட்டேன். இந்த பாருங்கள், இப்போ இதில் ஒரு குட்டியோண்டு தக்காளி வந்திருக்குது. செடி வந்து இந்த மாதிரி வாடின மாதிரி இருந்தாலும் இதில் ஒரு தக்காளி வந்திருக்குது. தண்ணி ஊற்றிட்டு தான் இருக்கிறேன், எப்படி பழுக்குதான்னு பார்ப்போம். இந்த பாவக்காய் செடி தாங்க என்னமோ எனக்கு வேஸ்ட்டு மாதிரி தெரியுது. ஒரு பாவக்காய் இங்கோட விடலை, பிடுங்கி எரிஞ்சிடலாமான்னு பார்க்குறேன். இடத்த காத்துட்டு தண்ணியை ஊற்றிட்டு என்ன பண்ணுறதுன்னு பிடுங்கிடலான்னு பார்க்குறேன். ஆனால் பாவக்காயில் பூ வந்துக்கிட்டே இருக்குது, ஆனால் பாவக்காய் வந்து ஒன்று குட்டியிலேயே அழுகிருச்சு. அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு பிடுங்கறதுக்கும் மனசு வரமாட்டேங்குது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கிறேன். அடுத்தது பார்த்திங்கன்னா மருதாணி செடி. நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 8 மாதத்துக்கு பக்கமாகுது. ஆனால் வந்து நம்ம இந்த வீட்டில் இருக்கும்போது, நம்ம வீட்டில் இல்லாதப்போ நம்ம வந்து மற்றவங்ககிட்ட கேட்டு எனக்கு மருதாணி கொண்டு வா, கொஞ்சம் பிள்ளைங்க தெரிஞ்சவங்ககிட்ட தெரிஞ்ச வீட்டில் போய் கேட்குறோம். ஆனால் நம்ம வீட்டில் இருக்கும்போது நமக்கு அந்த அசால்ட் ஆகிடுது. நான் வந்து இன்றைக்கி தான் அந்த மருதாணியவே பறித்து வச்சேங்க. 8 மாதத்துக்கு அப்புறமா நல்லா இருக்குதான்னு சொல்லுங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், சரிங்களா? அடுத்தது ஒவ்வொரு தடவையும் நான் பேசும்போது உங்கள்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், இந்த செடி வந்து நல்லா நிறையா பூ விடுது, தக்காளி செடி, ஆனால் வந்து காயவே ஒன்றையுமே காணோம் அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணி 2-3 தடவை பேசியிருப்பேன். அது வந்து அந்த செடிக்கு நான் ஃபீல் பண்ணது தெரிஞ்சிருச்ச மாதிரி இருக்குது. சொல்லுவாங்க இல்லையா, நான் செடி கூட பேசினேன், கொடி கூட பேசினேன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உண்மையாலுமே நம்மளாம் அதை நம்ப மாட்டோம். இப்போ நான் அதை நம்புகிறேன். எப்படின்னா, இப்போ பாருங்கள், இந்த செடியில் காயெல்லாம் விட்டுருக்குது. இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒரு காய், இங்கே ஒரு காய். இதிலே வந்து 3, 4, 5 காய் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 2 காய் விட்டுருக்குது. இங்கே ஒரு காய், 8 காய். இந்த இடத்துல உள்ள கொத்த ஒரு 4 காய் இருக்குது, 12 காய். இந்த இடத்துல ஒரு 3, 12, 3, 15 ஆயிடுச்சு. அப்படி போனால் அந்த பப்பு ஒரு 2, 15, 2, 17. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம்னா, ரோட்டு மேலே இருக்குது, யாராவது பிடுங்கிட்டு போயிடுவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு. இன்னும் இதை பாதுகாக்கிறத எனக்கு பெரிய வேலையாக இருக்கும். சரி, அடுத்த செடியை பார்ப்போம். பாருங்கள், கத்தாழை வந்து வச்சேன், அதில் வந்து மேலுள்ளதெல்லாம் வாடிடுச்சு. ஆனால் வந்து இங்கே பக்கமெல்லாம் வந்து அப்படியே வந்து குறுத்து வந்துகிட்டே இருக்குது. இந்த லெமன் செடி நல்லாவே வந்துட்டுருக்குதுங்க. லெமன் செடியாக மரமானு எனக்கு கரெக்டாக தெரியல. இது செம்பருத்தி செடி, அப்படியே கொஞ்சம் துளிருட்டு வந்துட்டுருக்குது.
இது மருந்து கேட்டிருக்கிறேன். அது ஏதோ இதுக்கு உரம் போடுவாங்கல்ல, அந்த உரம் கேட்டிருக்கிறேன். ஒரு அக்கா கொண்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் போடணும். இதுவுமே நல்லா வந்துட்டுருக்கு. இதுக்கு என்ன சொல்லுவாங்க, பாச்சா செடியாக நம்ம சொல்லுவாங்க. இதுக்கு வந்து இந்த வீடு கட்டும்போது அந்த இதுல எல்லாம் போடுவாங்க, அந்த குழி தோண்டி இருப்பாங்க இல்லையா, அதில் போடுவாங்க. அந்த செடி இது நல்லாவே வந்துட்டுருக்குது. வைக்கும்போது இந்த துளிரெல்லாம் இல்லை, இப்போ துளிரிட்டு வந்துட்டுருக்குது. சங்குப்பூ செடி பாருங்கள், அப்படியே வெயிட் தாங்காமல் உளுந்துருச்சு. அதை நான் நல்லா பிச்சு பிடுங்கி போட்டு 2-3 நாள் தான் ஆகுது. அதுக்குள்ளார வந்து நல்லா துளிர் விட்டுருச்சுங்க. இவ்வளோதாங்க இன்றைக்கி கார்டனில். அடுத்தது வந்து நம்ம அந்த பாவக்காயை ஒன்று நம்ம அறுவடை பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து தக்காளி அறுவடை பண்ணலாம். சரிங்களா? இன்றைக்கி வந்து இந்த ஒரு பாவக்காய் தான் நான் அறுவடை பண்ணியிருக்கிறேன். இது வந்து எனக்கு 4வது பாவக்காங்க. இது வந்து நாளைக்கு பொரியல் அல்லது பாவக்காய் தொக்கு ஏதாவது ஒன்று செஞ்சுக்குவேன். இந்த கார்டன் வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா எனக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது சொல்லணும் அப்படின்னா, நான் தெரியாமல் ஏதாவது பண்ணிகிட்ருப்பேன், சொல்லணும் அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அப்படியே கௌரிஸ் ஹோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.